இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரை அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவர். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்களுக்கும் ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு தேவையான வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னை நீர் மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட எங்களுக்கு தேவையான வல்லமை நிறைந்த, எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கை மாறும்போது, நாங்கள் எங்களை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே, உம்முடைய கீழ்ப்படிதலின் வார்த்தையினாலே எங்களை நீ நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை கொடுங்க. நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உமக்காய் பேச என்னை நீர் அபிஷேகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கிருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ளும் விதத்தில்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்துக்கான வழிமுறைகள் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வழிமுறைகள் நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு கடினமாக இருக்கிறது. இப்படி பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி வாழ்ந்தாதான் நீ உன் குடும்பம் உன் சபை ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இதுதான் நான் விரும்புகிறது, இது நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி சொல்லி கொடுத்ததுல தான் நம்ம கடந்த நாட்களில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் உதவி செய்கிறது, தானம் தர்மம் செய்கிறது குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்றத நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிற காரியம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் அதிகமாய் பேசப்படுகிற, அதிகமாய் பிரசங்கித்த, அதிகமாய் வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒரு வார்த்தை ஜபம். வேதத்தில் ஜபத்தை குறித்து அதிகமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஜபத்தின் மூலமாக பல வெற்றியை பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறார்கள். ஜபம் ஜெயத்தை கொடுக்கிறது, ஜபம் தேவனோடு கூட பேசுகிறது, தேவனோடு கூட நெருங்குகிறது, மனமிட்டு பேசுகிறது ஜபம். இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து என்ன சொல்றார்? பல பரிசுத்தவான்கள் இன்றைக்கு ஜபத்தை குறித்து பல விதங்களில் சொல்லி கொடுத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட ஜபத்தை இயேசு விரும்புகிறார்? அதாவது இயேசுவை போல பிரசங்கிக்கிறதுக்கும், இயேசுவை போல கற்றுக் கொடுக்கிறதற்கும், இயேசுவை மாதிரி இன்றைக்கு உபதேசிக்கிறதற்கு அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இனியும் சரி, அவரை விட போதிக்கிறதுல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. அப்போ அவர் ஜபத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? நம்ம அங்கும் இங்கும் ஜபம் என்கின்ற அந்த வார்த்தையை சிதறாம இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து தியானிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் வசனத்தில், அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜபத்தை குறித்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சொல்றாரு, மாயக்காரன். அதாவது மாயக்காரன் யாருன்னா, இன்னொரு விதத்தில் சொன்னா மெஜிஷியன், வித்தகாரன், நம்ம பாஷையில சொன்னா நடிகன். அவர் சொல்றாரு, ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, அந்த நாட்கள்ல யூதர்கள் ஜபத்தை ஒரு அடுத்த லெவல், அதாவது ஜபம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் செய்த விதங்கள் ஒரு மாயக்காரர்களை போல, நடிகர்களை போல அவர்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களையும் மோசையின் ஆகமங்களையும் பஞ்சாகமங்களையும் சொல்லி ஜபிக்கிற விதங்களை இயேசு கிறிஸ்து பார்த்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். சிறு பிரயாயத்திலே எருசலேம் ஆலயத்தில் போய் இன்னும் பெரியவர்கள் மத்தியில் வேத பாடம் எடுக்கும்போது அவர்களுக்கு கூட சேர்ந்து வேதங்களை கலந்து ஆலோசித்து பஞ்சாகமங்கள், மோசேயின் ஆகமங்கள், இவைகளெல்லாம் தீர்க்கதர்சன ஆகமங்கள், இவைகளெல்லாம் சேர்ந்து கற்றிருக்கிறார். இப்போ அவர் ரொம்ப அழகா ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்போ இந்த மாயக்காரன் என்ன செய்யறான் அப்படின்றதையும், அந்த நடிகர்கள் என்ன செய்யறான்றாங்க, ஜபம் என்றதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் நின்று ஜபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவர் சொல்றாரு, அதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஜப ஆலயங்களில் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா? வீதிகளில் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வீதிகளிலும் தேவாலயங்களிலும் எல்லாரும் காணத்தக்கதா ஜபம் பண்ண விரும்பக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுங்க, முடியாத சூழ்நிலை செய்யுங்க. ஆனா அதுவே உங்களுக்கு விருப்பமா, அதுவே உங்களுக்கு வாஞ்சையா? இல்லை, புரியுற மாதிரி சொல்றேன். கீழே இருக்கிற வசனம் நீங்க படிக்கும்போது தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அவர் எதுக்காக சொல்ல வராருன்னு சொல்லி. விரும்புகிறார்கள்,
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நான் ஜபிக்கிறதுனால உங்களை எல்லாரும் பார்த்து ஜப வீரன் என்று சொல்லி உங்களை புகழ்வதினாலே அதற்கான பலனை நீங்கள் அடைந்து தீர்ந்தீர்கள் என்று சொல்றாரு. 6ஆம் வசனத்தில் சொல்ற, நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். கவனிங்க, ஏன் இந்த இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா, நம்ம மூச்சுக்கு 100 தடவை எது பண்ணாலும் இயேசு 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 தான் ஜீவன், இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசுல தான் எல்லாம் இருக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இவைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஜபிக்க இப்படிதான் ஜபிக்கணும், இப்படி ஜபிக்க கூடாது, இப்படி ஜபித்தா நான் கேட்க மாட்டேன், இப்படி ஜபித்தாதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஜபத்தை குறித்து பலவிதமான போதனைகள் இருக்கு, பலவிதமான போதனைகள், மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட பல போதனைகள் இன்றைக்கு ஜபம் என்கின்ற பெயர்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர்களை குறித்து நான் பேசல, அவர்களை குறித்து பேசுவதற்கும் எனக்கு இந்த இடத்துல கர்த்தர் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பப்ளிக் பிளேஸ்லையும் வீதிகளிலும் எல்லாரும் அறியப்படத்தக்கதாக எல்லா நேரத்திலும் நான் அப்படி இருந்தாதான் செய்வேன், அப்படி இருந்தாதான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு ஆசை, அதுதான் எனக்கு விருப்பம், அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணனா, அவங்க கூட இருந்தனா இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக நான் பைபிள் வாசிப்பேன், இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும்னா, ஆண்டவர் சொல்ற அதனுடைய பலனை நாம் அடைந்தோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த பாஸ்டர் மாதிரி ஜப வீரர் வேற யாரும் இல்லை, ஐயோ இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, அவரை மாதிரி வேற யாரும் ஜபிக்க முடியாது. நீங்க வேணும்னே நினைச்சு பண்ணல, கவனிங்க, வேணும்னே நினைச்சு பண்ணலன்னா பரவாயில்ல, ஆனால் எப்பயுமே எல்லாரும் இருக்கும்போது தான் நான் ஜெபிப்பேன், எல்லாரும் பார்க்கும்போது தான் நான் ஜெபிப்பேன்னு அதை விரும்புகிறவர்கள், அதை வாஞ்சிக்கிறவர்கள் அதனுடைய பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று சொல்லி, அப்போ அந்த 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீயோ பிரதர் சிஸ்டர் தேவ பிள்ளைகளே, நீயோ நானோ இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நாம் அதிகமாக விரும்ப வேண்டிய ஒரு காரியம் தனிமையில தேவனோடு கூட அமர்ந்திருப்பது. இந்த நாட்கள்ல ஆண்டவரோடு கூட தனிமையில எல்லாரும் பார்க்கும்போது ஜெபிக்கிறது தப்பில்லை, ஆனா அதை விட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தனிமையில நாம் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்கும் போது தேவன், நீ அந்தரங்கத்துல யாரும் அறியாம இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த ஜபத்தை அவர் கேட்டு எல்லா கண்கள் காணும்படி வெளியரங்கமாக நமக்கு பதில் தருவார், எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களில் வாக்கு பண்ணுகிறார். என்னோட கேள்வி, இப்ப நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை அதிகமாய் செய்கிறோம், எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் அதிகமாய் விரும்புகிறோம், எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் அதிகமாக வாஞ்சிக்கிறோம்? எல்லாரும் காணும்போது, எல்லாரும் பார்க்கும்போது நான் எப்படி ஜபிக்கிறேன்? யாரும் என்னை பார்க்காது இருக்கும்போது என் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவாலயங்களிலும் தெருக்களிலும் ஜபிக்கவே வேண்டான்னு சொல்லலை. அவர் சொல்ற நோக்கம் என்னன்னா, அதை விட நீ அந்தரங்கத்துல ஜபிக்க வேண்டிய ஜபம் அதிகம், அங்கிருந்து உன் ஜப வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்ற. அதாவது நீ பப்ளிக்லேயே ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்லல, உன் ஜப வாழ்க்கை அந்தரங்கத்துல ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் காணும்படி, எல்லாரும் அறியும்படி, வேற வழி இல்லை, ஆனாலும் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற, தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நாம் செயல்படும் போது கர்த்தர் ஜபத்தை கேட்கிறார். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, நிறைய ஜபிக்கிற பிள்ளைகளுடைய பலன் சில நேரங்களில் அடைந்து தீர்ந்தார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன் இந்த நாட்டில் இந்த ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஜபத்தின் முறையின்படி
நாம் செய்யும்போது உண்மையான மெய்யான விடுதலையை நாம் ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். தனிமையில் நான் தேவனோடு கூட மனம் விட்டு பேசும்போது, அதாவது என் தகப்பனோடு கூட எனக்கு ஐக்கியம் இருக்குமானால் எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் என் தகப்பனோடு கூட நான் பேசலாம். நான் பேசுகிற மொழி, ஜெபிக்கிற மொழி அடுக்கடுக்கான பாஷையில் பேசணும்னு அவசியம் இல்லை. என் தகப்பனோடு பேசும்போது, என் பிள்ளைகள், நான் கார் ஓட்டும் போதும் பேசலாம், நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போதும் பேசலாம். என்கிட்ட பேசுறதற்கு, அப்பாவே உங்ககிட்ட நான் பேச போகிறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேணாம். என் பிள்ளைங்க எப்போ வேணால் என்கிட்ட பேசலாம். அதுதான் ஜெபம். ஆனால் பேசும்போது மனம் விட்டு பேசுகிற ஒவ்வொரு பேச்சிற்கும் உண்மையான விடுதலையை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த வசனத்தின்படி தேவன் என்ன விரும்புகிறார்? அதிகமாக தனிமையின் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவரோடு நானும் என் தேவனும், வேற யாரும் இல்லை. தனிமையில் நாம் அவரோடு கூட ஜெபிக்கும் போது, தனிமையில் நாம் அவரோடு கூட மனமிட்டு பேசும்போது கர்த்தர் வெளியரங்கமாக நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். சில நேரங்களில் நம் குழுவாய் நிறைய ஜெப குறிப்புக்காக ஜெபிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சமத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், தனிமையில் போய் அந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமத்தில் காத்திருப்போம். எப்படி யாக்கோப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இன்றைக்கு தன் அண்ணன் நிமித்தமாக பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லி தெரிந்து, அதை அறிந்து, இதனால பிரச்சனை பெருசாகிடும், என் உயிரே போனாலும் போயிடும்னு சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் தனிமையில் போய், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த பலம் போதாது, என்னுடைய சுயபலத்தினால என்னுடைய அண்ணனை ஃபேஸ் பண்ண முடியாது, என் அண்ணன் வேட்டைக்காரன், அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அவன்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி உங்கள் பலன் இருந்தாதான் சொல்லி போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு தனிமையில் ஜெபித்து தேவனோடு கூட போராடினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனோடு கூட போராடினான், தனிமையில் போராடி அந்த யாக்கோப்பு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நாம் தனிமையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமாக பலனடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ 7ஆம் வசனத்தில், இன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளால் அளப்பாதீங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தையை சொல்லாதீங்க, அதாவது சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்கன்ற. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவரையும் நான் நியாயம் தீர்க்கல, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறாரு, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தையை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வசனத்தை படிச்சிருக்கனால அந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கிறதுனால தேவன் என் ஜபத்தை கேட்பார். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனம் விட்டு என்னோடு கூட நீ பேசுவாயானால் உன் ஜபத்தை நான் கேட்கிறேன். எத்தனை நாளாச்சு நான் மனம் விட்டு தேவனோடு கூட பேசி? மனப்பாட ஜபங்கள், சொன்னதே சொல்லியிருக்கிற ஜபங்கள், வளர்ச்சி இல்லாத ஜபங்கள், இருதயத்தை திறந்து ஜபிக்காத ஜபங்கள் தேவன் கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதாவது 8ஆம் வசனத்தினுடைய அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதா உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தெரிந்திருக்கிறார். அதாவது பிதானா உங்க தகப்பன். நிறைய நேரங்களில் உங்க தகப்பன் உங்களை புரிந்திருக்கிறாருன்னா, பிள்ளைய புரிஞ்சிருக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை தகப்பன் அறிஞ்சிருப்பாங்க. பிள்ளை எல்லா காரியத்தையும் சரியா செய்யறதுனால தான் தகப்பன் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் அவங்கள ஆசிர்வதிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளைங்களும் இன்றைக்கு ஆசீர்வாதமா வாழ முடியாது. சரியான தேவனுடைய வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது தகப்பன் தன் பிள்ளையை அளவில்லாமல் நேசிப்பதினால அவன் ஒருவேளை
தகப்பனுக்கு விரோதமாக தகப்பனுக்கு பிடிக்காத காரியம் செய்திருந்த போதிலும் தகப்பன் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறார். அதுபோல பரலோகத்தின் தகப்பன் நாம் அவருடைய பிள்ளையாய் இருப்பதினாலே நிறைய நேரத்தில் நம்ம ஜபிக்க ஆரம்பிப்போம். அந்த ஜபம் ரொம்ப சுருக்கமாவோ இல்லை சொன்னதையே சொல்லியோ நிறைய நேரத்தில் நமக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவி, அதாவது நான் வேதாமத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியான வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக நம்மோடு கூட இணைந்து நம்மளால நம் பலவீனர்களா இருப்பதினால நம்மால சரியா ஆண்டவர்கிட்ட ஜபிக்க முடியாது இருக்க சூழ்நிலை இருப்பதினால நமக்காக என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறதற்கு ஒரு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி என் தேவன் எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நான் ஜபிக்க மறந்த போதிலும் நான் ஜபிக்க தெரியாமல் இருந்த போதிலும் என் தகப்பன் அதை சரியாய் செய்கிறார். அப்போ நான் ஜபிக்கிற ஜபம் எப்படி இருக்கணும்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜபிக்கும் போது கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஜபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்க இருக்கிற சீஷர்களுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் வசனத்துல நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதாவது இப்படிதான் நீங்க ஜபிக்கணும்னு சொல்ற. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் சொல்றாரு, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிதால ஸ்டார்ட் பண்ணோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ இதெல்லாம் நம்ம விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை. பட் இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். முதல்ல நாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லும் போதே, அந்த தேவனை பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்தும் போதே இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சுத்திகரிப்பின் ஆவியை நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ நம்ம ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்ல, எனக்காக தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எப்படி பரலோகத்தில் தேவதூதர்கள், கோடான கோடி தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ, அதுபோல அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை இந்த பூமியில செய்யப்படுவதாக. என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் என் சபையிலும் செய்யப்படுவதாக. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம அதிகமா தப்பு செய்யற ஒரு காரியம், அதிகமா நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம், எந்த ஒரு ஜெபம் பண்ணாலும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேவனுக்கும் பிடிக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பத்தை தேவன் மேல திணிக்கிற ஜெபமாக இன்றைக்கு அதிகமாய் மாறி இருக்கிறது. அவர் கொடுக்கிறத பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பிடிக்கல. மாறாக நாம் சொல்லுகிறோம், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. அப்ப அவர் கொடுக்கலன்னா அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் ஜெபத்திற்கு பதில். நம்ம என்ன சொல்றோம்னா, நான் விரும்பின மாதிரி அவர் கொடுக்கல. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, கொடுக்கிற காரியங்கள் சரியா கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம் அவரை சந்தேகப்படுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவர் சொல்ல, நாளைக்கு, நாளன்னைக்கு, வாரத்துக்கு, மாசத்துக்கு, வருஷத்துக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும், ஒருவேளை எனக்கு வசதி இருந்தாலும், எனக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம் இருந்தாலும், நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தாதான் அடுத்த நிமிஷத்துல, அடுத்த நேரத்துல நான் ஆகாரத்தை சாப்பிட முடியும். அதனால தேவரீர் அவர் சொல்றான், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதோட அவர் முடிச்சிடல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்க முதல்ல எங்க கடனை மன்னிங்கன்னு சொல்லல, நாங்க முதல்ல மன்னிக்கிறோம், அதுபோல நீங்க எங்களை மன்னிங்க. ஏன்னா நீங்க எங்களை அதிகமா மன்னிச்சிருக்கிறீங்க. அதை உணர்ந்திருக்கிற நாங்க முதல்ல
மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனம் திரும்புகிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். 13ஆம் வசனத்துல, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீன்மையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சோதனைகள் டெய்லி வருது. டெய்லி சோதனை, நிறைய சோதனை. பயப்படுறதுக்கு, ஆண்டவரோடு நிற்காம அவிசுவாசத்தில் போகிறதுக்கு பலவிதமான சோதனை நம்முடைய மூளையில் சாத்தான் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறான். 2 வாழ்க்கை வாழ்கிற சோதனை சாத்தான் போட்டுட்டு இருக்கான். இருமனம் உள்ளவர்களா இன்றைக்கு சாத்தான் மாற்றிட்டு இருக்கான். அதனால நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, சோதனையிலிருந்து ஆண்டவரே, அவிசுவாசத்தில் நடத்துகிற எல்லா சோதனையிலிருந்து எங்களை ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்று சொல்லி தேவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டி கொடுத்திருக்கிறார். 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 15ஆம் வசனம் வரைக்கும் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் நான் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, தேவனை அறிந்தவர்களே, தேவனுக்காய் வாழ்கிறவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி தெரிந்து கொண்டதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால. இதையே எப்போ பார்த்தாலும் சொல்லி மனப்பாடமாக சொல்லணும்னு ஆண்டவர் சொல்ற, ஜெபிக்க வேண்டிய விதத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, என்கிட்ட மனவிட்டு பேசு, மனப்பாடமா பேசாத அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாளில, இந்த வேளையில ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் எப்படி ஜெபிக்கிறேன், என் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேனா, நான் எப்போ பார்த்தாலும் எல்லாரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாதான் நான் ஜெபிக்கிறேனா, சபைக்கு வந்தா வேண்டி தான் நான் ஜெபிக்கிறேனா, குழுவாவை சேர்ந்திருந்தா தான் நான் ஜெபிக்கிறேனா, ஒரு கூட்டமாக கூடும்போது தான் எனக்கு ஜெபிக்க ஆசை வருதா? அப்படி இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, அதனால நீ பலனை அடைந்து தீர்ந்தாய். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்க, தனிமேல ஜெபிக்க, உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்கு உன்னை நீ ஒப்புக்கொடு. ஒருவேளை உன் இருதயத்துல, உன் சிந்தையில இன்னுமாய் மாயக்காரனை போல உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குமானால், உன் ஜபம், நீ ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படாமல், பதில் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வசனத்தின்படி ஜபிக்காமல், தேவன் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாக நீ ஒரு டீச்சிங் எடுத்து, நீ ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது, அதனால ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதில்லை, அதனால ஜனங்கள் வளருவதில்லை. இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற ஜபம் கம்மியா மாறிடுச்சு. இன்னைக்கு பேட்டர்னுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். இப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார். இல்ல, எப்படி வேணா ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயம் அங்க இல்லைன்னா நீங்க ஜபிக்கிற ஜபம் விருதாவாய் மாறி விடுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்ம குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எப்படி தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருங்கன்னு சொல்லி இரவும் பகலும் அதுல தியானமாயிருங்க, பாக்கியவான்களை வாழ முடியும் என்று சொன்னேனோ, இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், ஜபிப்போம். தேசத்திற்காக ஜபிப்போம், ஊழியத்திற்காக ஜபிப்போம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜபிப்போம். நம்முடைய சுய பலத்தினால் முடியாத காரியங்களை கர்த்தர் அவருடைய பலத்தினால, அவரோடு கூட பேசுவதனால கர்த்தர் நமக்கு விடுதலை தர உண்மை உள்ளவராயிருக்கிறார், வெற்றி தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்ம மூளை, நம்ம பலன், நம்ம ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பணம், நம்முடைய புகழ், நம்முடைய குடும்பம், நமக்கு இருக்க பேக்ரவுண்ட் செய்ய முடியாத எல்லா காரியத்தை நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் சொல்வதன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார், விடுதலை தருகிறார். வேதாகமத்தில் நாம் பல இடங்களில் ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது? எல்லாரும் யோசிப்போம், இடைவிடாமல் எப்படி? அதாவது எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலையிலும் அவரை நினைப்பது. நான் பஸ்ல போனாலும், நான் வீட்டில் இருந்தாலும்,
நான் வேலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலை நான் அவரை நினைத்து நான் அவருடைய பாதையில நடக்கும்போது நாம் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறோம், இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் உறவாடுகிறோம். நான் அவரை குறித்து நினைக்கிறேன், அவர் எனக்குள் கிரியை செய்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையில் நாங்கள் குறைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட அதிகமாக ஜெபிப்பதற்கு, தனிமையிலே ஜெபிப்பதற்கு எங்கள் இருதயங்கள் அங்கும் இங்குமாக சிதறடிக்கப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுப்பதற்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்கப்பா, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு பேலனை கொடுங்கப்பா. பல நேரங்களில் ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல் நாங்கள் அங்கலாய்த்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களில் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எங்க திருச்சபை ஜெபிக்கிற குடும்பங்களாக, குடும்பமாக கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளாக, உடன் ஊழியர்கள் கூட இருக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து ஜெபித்து வருகிற நாட்கள் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் படிக்கொள்ளுங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.